நம்ம முதல்ல பண்ணது இந்த நலம் ஏஐ. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்தியெல்லாம் வந்தது, இந்த ஆதார் ஓடிபினால மக்கள் நீண்ட நேரம் அவங்க புறநோயாளிகள் அந்த சீட் பதிவு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸ்லாம் வந்தது. அதற்கு முன்னாடியே நாங்கள் முதல் முறை ஆய்வு செய்தப்பயே நான் ஒரு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகிறப்பயே அங்கே நீண்ட நேரம் நீண்ட நெடிய கியூ இருந்ததை பார்த்து அப்போவே மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேவையை நம்ம கொண்டு வரணுங்கிறது நம்ம முதலமைச்சருடைய திட்டம். அவர் நம்ம அண்ணன் இன்னும் சொல்லப்போனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவையை கொண்டு வரணும்னா உண்மையாலும் மக்களுடைய வேதனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு தேவையை கொண்டு வர முடியும். இப்போ ஏன் பொதுமக்கள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு செல்ல தயங்குறாங்கன்னா முக்கியமாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம எப்போ போனாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம போக மாட்டோம். இந்த தேதியில் இந்த டைமில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போவோம். இதை எதற்கு பயன்படுதுன்னா அவங்களுடைய வேலையை அவங்க பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது முதல் விஷயமாக இந்த அப்பாயின்மெண்ட் புறநோயாளிகள் அந்த பதிவை ஓபி சீட் அப்படிங்கிற இதற்காக மக்கள் அந்த கியூ வரிசையில் நின்று நீண்ட நேரம் அவங்கள டைம் வேஸ்ட் பண்ணி எடுக்காமல் அவங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட் மூலமாக அவங்க பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு தனியாக ஒரு செயலி தேவையில்லை. நீங்கள் ஒரு புது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக நம்ம மக்களுக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வாட்ஸ்அப் மூலயமாக அந்த குறிப்பிட்ட எண்ணில் நம்ம ஒரு ஹாய் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாலே அவங்க எளிய முறையில் ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய மொழியில் அந்த சேவைகள் இருக்கும். நீங்கள் அழகாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது மருத்துவ பயனாளிகளுக்கு இந்த செயலி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் கூட போதும். அப்படி அவங்க குடும்பத்திலேயே யாருக்கும் இல்லைனா கூட அவங்க நண்பர்கள் வேறு யாரும் அவங்க சுற்றி இருக்கிற யார் இருந்தாலும் அவங்க மொபைல் மூலமாக கூட இந்த நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோதனை ஓட்டமாக முதல் முறையாக எம்எம்சியில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது ஒரு சோதனை ஓட்டம், ஒரு பைலட் பேசிஸில். இதில் என்னென்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த நாளில் இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கிட்டு அவங்க ஜியோ ஃபென்சிங் அவங்க இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்ததும் விசிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க அங்கேயே இருக்கும். இதை உதவி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிடலாம். இதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால் இங்கே இந்த விசிட் பண்ணாதான் ஆப்பில் இந்த சேட்பாட் மூலயமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதான் இங்கே சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்லை, கண்டிப்பாக இல்லை. வாக்இன் க்ரௌட்ஸ் இது எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் கூட மக்கள் வரலாம். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ் ஸ்லாட்டை மட்டும்தான் இந்த சேட்பாட் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மீதி எல்லாமே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர மக்களுக்கும் இந்த மருத்துவ சேவை இந்த மருத்துவ டாக்டர்ஸ் அவங்களுடைய சேவையை செய்வாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதனால் நீங்களும் இந்த ஊடக நண்பர்களும் நீங்களும் இந்த சேட்பாட் வசதியை பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது இன்னும் படிப்படியாக அனைத்து துறைகளுக்கும் மேலும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நலம் இந்த சேட்பாட்டில் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ இந்த ஆதார் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஆதார் ஓடிபி ஆதார் நம்பர் உள்ளிட்டு செய்து ஒரு ஓடிபி ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்குதுன்னு சொன்னாங்க. இதன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த ஆபா ஐடின்னு சொல்லப்படுற அந்த ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது இட்ஸ் ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு முறை நீங்கள் செஞ்சால் போதும். அப்புறம் அந்த ஆதார் இல்லாமல் கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆதார் இல்லாத காரணத்தினால எந்த மருத்துவமனையிலும் மருத்துவ சேவை மறுக்கப்படாது என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவை மூலமாக அந்த மருத்துவ பயனாளிகளுக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லேப் க்யூவில் நின்று அந்த லேபில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க அவசியம் இல்லை. உங்கள் அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் இன்வெஸ்டிகேஷன்ஸும் உங்கள் செயலிலேயே மெசேஜாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் அனைவரும் மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துகிட்டு போங்க. இந்த சேவையை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இதை இன்னும் மேம்படுத்த முடியும் என்பதை நாங்கள் ஸ்டடி பண்ணி இன்னும் மேம்பட்ட சேவையை நாங்கள் கொடுப்போம். இந்த சேட்பாட் சேவையை உருவாக்க உழைத்த நம்ம நேஷனல் ஹெல்த் மிஷன்
டீமுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.